ஆனா இந்த அற்புதத்தை ஆண்டவர் வந்து செய்யும் போது, ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரம் புசிக்கும் போது, அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து சொல்லுகிறது என்ன அப்படின்னா, எங்களால என்ன பண்ண முடியும்னு தான் கேட்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உங்களை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களிடத்துல என்ன இருக்குது? இவங்க சொல்றாங்க கடையில் போய் வாங்கலாமா, கடையில் போய் வாங்கினா எத்தனை கடையில் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் என்ன பண்ணினாலும் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லை, உன்னை கொண்டே நான் செய்வேன். நம்மளை கொண்டே கர்த்தர் செய்வார். நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். அவர்னால பண்ண முடியும். ஆனா அவர் யாரை கொண்டு பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஏன் இந்த காரியம் தாமதமாகுது, ஏன் இந்த காரியம் தடையாகுதுன்னா, அவர் நேரடியா செய்யணும்னா என்னைக்கோ செஞ்சுட்டு போயிருப்பாரு. ஆனா கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்கள் நிமித்தமா அதை செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த காரியம் தடையாய் போகிறது என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீங்க மறந்துடவே கூடாது. சொல்லுங்க, சாயங்காலமான போது